யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரே ஒரு பட்டனை தட்டி ஒரு பெரிய சிட்டியே கடலுக்குள்ள மூழ்கடிக்க முடியும்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட சீன்லாம் இல்ல. இது சில வருஷத்துக்கு முன்ன உண்மையாக்க நினைச்ச ஒரு விஷயம். மனித வரலாற்றோட மிக கொடூரமான அத்தியாயமான இரண்டாம் உலகப் போர்ல அமெரிக்கா ரொம்ப ரகசியமா ஒரு பயங்கரமான ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருந்தது. அணுகுண்டுக்கு பதிலா எதிரி நாடுகளோட கடற்கரை நகரங்களை மொத்தமா அழிக்கிறதுக்காகவே ஒரு ஆயுதம். அதோட பேரு தான் சுனாமி பாம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்டா, சுனாமி பாம். கடலுக்கு அடியில பயங்கர பவர்ஃபுல்லான குண்டுகளை வெடிக்க வச்சு ஆர்டிபிஷியலா ஒரு பெரிய சுனாமியை உருவாக்கி ஒரு நாட்டோட கடற்கரையே மொத்தமா சில நிமிஷத்துல கடலுக்குள்ள இழுத்துட்டு போற ஒரு பயங்கரமான திட்டம். இந்த பிளான் சக்சஸ் ஆச்சா? அந்த ஆயுதம் என்னாச்சு? ஒருவேளை இந்த டெக்னாலஜி இன்னைக்கும் சீக்கிரட்டா பயன்பாட்டுல இருக்குமோ? இப்ப சமீபத்துல வர சில மர்மமான பூகம்பத்துக்கும் சுனாமி வார்னிங்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்ல புதைஞ்சிருக்கிற இந்த ஷாக்கிங்கான உண்மையோட பின்னணியை தான் இன்னைக்கு நாம விரிவாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதையை நாம சரியா புரிஞ்சுக்க ஒரு 80 வருஷம் பின்னாடி போகணும். 1939 வருஷம் இரண்டாம் உலக போர் உச்சகட்டத்துல இருந்த நேரம். உலகமே ரெண்டா பிரிஞ்சு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய யுத்தத்துல ஈடுபட்டு இருந்தது. நேச நாடுகள் ஒரு பக்கம், அச்சு நாடுகள் இன்னொரு பக்கம். நகரங்கள் மேல குண்டு மலை பொழிஞ்சிட்டு இருந்தது. லட்சமா மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. இது வெறும் எல்லையை பிடிக்கிற போர் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான போர். இதுல ஜெயிக்க எந்த எல்லைக்கும் போக உலக வல்லரசுகள் தயாரா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒவ்வொரு நாடும் அடுத்தவங்களோட ஒரு படி மேல இருக்கணும்னு பயங்கரமான புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிற வெறியில இருந்தாங்க. ஜெர்மனி V2 ராக்கெட்டுகளை வச்சு லண்டன் மேல தாக்குதல் நடத்துச்சு. அமெரிக்காவோ மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் பேர்ல ரகசியமா அணுகுண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பந்தயத்துல தான் மனுஷனோட கற்பனைக்கே எட்டாத ஒரு கொடூரமான சிந்தனை ஆயுதமா மாற ஆரம்பிச்சது. அதுதான் சுனாமி பாம். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு புள்ளி வச்சது ஒரு அமெரிக்க கடற்படை அதிகாரி கிடையாது. இந்த யோசனை உண்மையிலேயே நியூசிலாந்துல இருந்து ஆரம்பிச்சது. பசிபிக் பெருங்கடல்ல பவளப்பாறைகளை அகற்ற கடலுக்கு அடியில வச்ச வெடிகுண்டுகள் வெடிக்கும் போது சின்ன அலைகள் உருவாகிறத சில அதிகாரிகள் கவனிச்சாங்க. ஒரு சின்ன வெடிப்புக்கே இவ்வளவு பெரிய அலைகள் வருதுன்னா ரொம்ப பெரிய வெடிப்பை நிகழ்த்தினா என்ன ஆகும்? ஒரு ராட்சத அலைய, அதாவது ஒரு செயற்கை சுனாமியை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு இருந்தது. இந்த கேள்வி வெறும் கேள்வியா மட்டும் இல்ல, அது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ராணுவத்தோட உயர்மட்டத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. போர் உச்சகட்டத்துல இருந்ததால இந்த யோசனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஜப்பான் மாதிரி ஒரு தீவு நாட்டோட கடற்கரை நகரங்களை ஒரே ஒரு ராட்சத அலை வச்சு அழிச்சுட்டா போரை சீக்கிரமா முடிக்கலாம்னு கணக்கு போட்டாங்க. ஒருவேளை அணுகுண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சா இது ஒரு பேக்கப் பிளானா இருக்கும்னு நினைச்சாங்க. இப்படித்தான் மனித இனத்துக்கே எதிரான ஒரு கொடூரமான ஆயுதத்துக்கான ஐடியா பிறந்தது. அந்த ரகசிய திட்டத்துக்கு அவங்க வச்ச பேர் ப்ராஜெக்ட் சீல். ப்ராஜெக்ட் சீல் பேரை கேட்டா ஏதோ கடல் உயிரின ஆராய்ச்சி மாதிரி தான் தோணும். ஆனா அதோட உண்மையான நோக்கம் ரொம்ப பயங்கரமானது. இந்த திட்டத்தை செயல்படுத்த நியூசிலாந்து முன்னாடி நின்று வேலை செய்ய அமெரிக்காவும் பிரிட்டனும் கை கோர்த்தாங்க. நியூசிலாந்தோட ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் தான் இந்த திட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அவரும் அவரோட டீமும் உடனே வேலையில இறங்கினாங்க. அவங்களோட திட்டம் இதுதான். எதிரி நாட்டோட கடற்கரையில இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்கு அடியில சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை ஒரு நேர்கோட்டுல வரிசையா வச்சு ஒரே நேரத்துல வெடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சா அந்த வெடிப்புல இருந்து வர ஆற்றல் தண்ணியை மேல தள்ளி ஒரு ராட்சத அலையை உருவாக்கும். அந்த அலை கரையை நோக்கி வரும்போது அதோட உயரம் அதிகமாகி சுமார் 33 அடி, அதாவது 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு செயற்கை சுனாமியா மாறி மொத்த நகரத்தையும் மூழ்கடிச்சிடும். இது வெறும் பேப்பரோட நிக்கல, இதை டெஸ்ட் பண்ணியும் பாத்திரலாம்னு முடிவு பண்ணாங்க. 1944-45 வாக்குல நியூசிலாந்தோட வாங்க பரவ கடற்கரைக்கு பக்கத்துல ரகசிய சோதனைகள் நடந்தது. இந்த சோதனைகளை சுமார் 3700 சின்ன சின்ன வெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டதா சொல்லப்படுது. முதல்ல சின்ன அளவுல வெடிக்க வச்சு பார்த்தாங்க. கடலுக்கு அடியில குண்டுகள் வெடிச்சப்போ மினி சுனாமி, அதாவது சின்ன அலைகள் உருவானதை விஞ்ஞானிகள் பார்த்தாங்க. இந்த ஆரம்ப கட்ட முடிவுகள் நேச நாட்டு தலைவர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஒருவேளை இந்த சுனாமி குண்டு முழுமையா உருவாக்கப்பட்டா அது அணுகுண்டுக்கு சமமான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்த அமெரிக்க ராணுவம் பேராசிரியரா அணுகுண்டு சோதனை நடக்கிற பிகினி அடோல் தீவுக்கு அனுப்ப கூட யோசனை செஞ்சது. ஆனா ஒரு நகரத்தையே அழிக்கிற அளவுக்கு சுனாமி உருவாக்க எவ்வளவு சக்தி தேவை? சோதனைகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சுமார் 20 லட்சம் கிலோகிராம், அதாவது 2200 டன் வெடிமருந்த கடற்கரையில இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல வரிசையா வச்சு வெடிக்க வச்சா 10 மீட்டர் உயரம் உள்ள பேரலையை உருவாக்க முடியும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா இது வழக்கமான வெடிமருந்துகளை வச்சு செய்யறதுக்கு ரொம்பவே செலவு அதிகம். அது மட்டும் இல்லாம நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லாத ஒன்னா இருந்தது. 2011 ஜப்பானை தாக்கிய சுனாமியோட பேரலைகள் சில இடங்கள்ல 40 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட போனதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழிவை செயற்கையா உருவாக்க அவங்க திட்டமிட்டது கேட்கறதுக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட கற்பனை மாதிரி இருந்தாலும் இது ஒரு வரலாற்று உண்மை. சரி, இந்த சுனாமி குண்டு எப்படி வேலை செய்யுது? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன? இதை நாம சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல இயற்கையா சுனாமி எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். கடலுக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதும் போதோ இல்லனா ஒண்ணுக்கு கீழே இன்னொன்னு போகும் போதோ பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தால கடலோட தரைப்பகுதி திடீர்னு மேலையும் கீழையும் நகரும். அப்படி நகரும் போது அதுக்கு மேல இருக்கிற கோடிக்கணக்கான லிட்டர் கடல் தண்ணி செங்குத்தா மேல தள்ளப்படுது. புவியீர்ப்பு விசையால அந்த தண்ணி மறுபடியும் கீழே விழும்போது அது பெரிய அலைகளா 4 பக்கமும் பயணிக்க ஆரம்பிக்குது. இதுதான் சுனாமி. சுனாமி குண்டோட தத்துவமும் ஏறக்குறைய இதுதான். ஆனா இங்க நிலநடுக்கத்துக்கு பதிலா
பதிலா மனுஷன் உருவாக்குன வெடிப்புகள் அந்த வேலையை செய்யுது. கடலுக்கு அடியில ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பாங்க. இந்த வெடிப்பால உருவாகிற அதிர்வலைகள் ஒரு பெரிய பபுளை கடலுக்கு அடியில உருவாக்குது. அந்த பபுள் உடையும் போது அதுக்கு மேல இருக்கிற தண்ணிய வேகமா மேல தள்ளுது. இப்படி மேல போன தண்ணி மறுபடியும் கீழே இறங்கும் போது அலைகளா பயணிக்க தொடங்குது. ஆனா இதுல பெரிய சவால்கள் இருந்துச்சு. முதலாவதா, இயற்கையான சுனாமியை உருவாக்குற நிலநடுக்கத்தோட ஆற்றல் அணுகுண்டோட ஆற்றலை விட 100 மடங்கு அதிகம். இரண்டாவதா, அந்த அலைகளை கட்டுப்படுத்துறது கிட்டத்தட்ட அசாத்தியம்னு நம்ம சொல்லலாம். காத்தோட திசை, நீரோட்டம் மாதிரியான பல விஷயங்கள் அலையோட பாதையை மாத்தலாம். குறிவச்ச நகரம் தப்பிச்சு தன்னோட நாட்டையே தாக்குறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. மூணாவது, இதுக்கு ஆகுற செலவு ரொம்ப அதிகம். இவ்வளவு வெடிமருந்த ரகசியமா எதிரி நாட்டு கரைக்கு கொண்டு போறது ராணுவ ரீதியா பெரிய சவால். இந்த காரணங்களால இந்த திட்டத்தோட நம்பகத்தன்மை பத்தி விஞ்ஞானிகள் மத்தியிலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ப்ராஜெக்ட் சீல் சோதனைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்தது. 1945 ஜூலை 16 நியூ மெக்சிகோ பாலைவனத்துல உலகத்தோட முதல் அணுகுண்டு வெற்றிகரமா சோதிக்கப்பட்டுச்சு. அதோட பெயர் ட்ரைனிட்டி. அதோட ஆற்றல் அதுவரைக்கும் மனித இனம் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான சக்தியை காட்டுச்சு. இந்த வெற்றி ப்ராஜெக்ட் சீல் திட்டத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. அணுகுண்டுன்னு ஒரு நிச்சயமான எதிரியை நிலைக்குலைய வைக்கிற ஒரு பேராயுதம் கையில இருக்கும்போது நம்பகத்தன்மை இல்லாத, கட்டுப்படுத்த முடியாத, அதிக செலவு பிடிக்கிற சுனாமி குண்டு திட்டம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ப்ராஜெக்ட் சீல் சோதனைகளோட கடைசி ரிசல்ட்டும் அவ்வளவு சாதகமா இல்ல. சின்ன அலைகளை உருவாக்க முடிஞ்சதே தவிர ஒரு நகரத்தையே மூழ்கடிக்கிற அளவுக்கு பெரிய சுனாமியை உருவாக்குறது சாத்தியம் இல்லைன்னு மெதுவா புரிஞ்சது. அதே மாதிரி அதுக்கு தேவையான வெடிமருந்துகளோட அளவும் ரொம்ப அதிகமா இருந்தது. கடைசியா 1945 வருஷத்தோட கடைசியில அணுகுண்டோட வெற்றிக்கு பிறகு ப்ராஜெக்ட் சீல் திட்டம் அதிகாரப்பூர்வமா கைவிடப்பட்டுச்சு. இரண்டாம் உலக போற முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா அணுகுண்டை தேர்ந்தெடுத்தது. ஹிரோஷிமா, நாகசாகி மேல அணுகுண்டுகள் வீசப்பட்டு போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிஞ்சதும் ப்ராஜெக்ட் சீல் சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களுக்கும் டாப் சீக்ரெட் முத்திரை குத்தப்பட்டு ராணுவ காப்பகங்கள்ல பூட்டி வைக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு திட்டம் இருந்ததே பல வருஷங்களா வெளி உலகத்துக்கு தெரியாம வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்ல ஒரு ரகசியமா புதைக்கப்பட்டது. இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியமாவும் சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி வரலாற்றுல மறைக்கப்பட்ட பல மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க உடனே நம்ம தமிழ் திரள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இப்போ கதைக்கு வருவோம். ப்ராஜெக்ட் சீல் கைவிட்டதோட இந்த சுனாமி பாம் கதை முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்ல. உண்மையான கதையே இனிதான் ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாம் உலக போர் முடிஞ்சது. ஆனா உலகத்துல அமைதி திரும்பல. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல பனிப்போர் ஆரம்பிச்சது. ஆயுத போட்டி புது வேகம் எடுத்தது. இரண்டு நாடுகளும் ஒன்னமிஞ்சி ஒன்னு ஹைட்ரஜன் குண்டுகள், கண்டம் விட்டு கண்டம் பயிர ஏவுகணைகள்னு பேரழிவு ஆயுதங்களை குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல கைவிடப்பட்ட ப்ராஜெக்ட் சீல் திட்டம் மறுபடியும் சில மிலிட்டரி ஆபீசர்ஸ் கண்ணுல பட்டிருக்கலாம். அணுகுண்டுகளை நேரடியா பயன்படுத்த முடியாத நேரத்துல செயற்கை சுனாமி மூலமா எதிரியோட கடற்படை தளங்களையும் கடற்கரை நகரங்களையும் தாக்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா அவங்களுக்கு தோணி இருக்கலாம். 1950கள் வரைக்கும் நியூசிலாந்து இந்த திட்டம் பத்தி அறிக்கைகள் தயாரிச்சதா சில தகவல்கள் சொல்லுது. இங்கதான் விஷயம் இன்னும் மர்மமாகுது. ப்ராஜெக்ட் சீல் சாதாரண வெடிமருந்துகளை வச்சு சோதிக்கப்பட்டது. ஆனா பனிப்போர் காலத்துல கடலுக்கு அடியில ஒரு அணுகுண்டை வெடிக்க வச்சா என்ன ஆகும்? அதனால ஒரு மெகா சுனாமியை உருவாக்க முடியுமா? அப்படிங்கிற கோணத்துல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் சந்தேகிக்கிறாங்க. ஆனா 1960கள்ல அமெரிக்க கடற்படை செஞ்ச ஒரு ஆய்வு கடலுக்கு அடியில நடக்கிற பெரிய வெடிப்புகளால உருவாகிற அலைகளுக்கு பெரிய சக்தி இருக்காதுன்னு சொல்லுச்சு. ஆனா இது ரகசியமா நடந்த சோதனைகளை மறைக்க சொல்லப்பட்ட காரணமாவும் இருக்கலாம். சமீபத்துல ரஷ்யா பொசைடன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அணுசக்தியில இயங்குற தானியங்கி நீர்மூழ்கி ட்ரோனை உருவாக்கி இருக்கு. இது எதிரி நாட்டோட கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சு ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சோட ஒரு பிரம்மாண்டமான சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்டதுன்னு ரஷ்யா சொல்லுது. சில ரிப்போர்ட்ஸ் படி இது 500 மீட்டர் உயர அலைகளை உருவாக்கும்னு சொன்னாலும் அது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம். ஆனா அதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதே மாதிரி வடகொரியாவும் ஹெயில் அப்படிங்கிற பேர்ல இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை சோதிச்சதா சொல்லியிருக்கு. ஹெயில்னா கொரிய மொழியில சுனாமின்னு அர்த்தம். இந்த ஆயுதங்களோட நோக்கமும் கடற்கரை நகரங்களை கதிர்வீச்சு சுனாமியால அழிக்கிறது தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இரண்டாம் உலக போர்ல கைவிடப்பட்ட ஒரு ஐடியா சாகவே இல்லை. டெக்னாலஜி உதவியோட இன்னும் பயங்கரமான வடிவத்துல மறுபடியும் உயிர் பெற்று வந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு பக்கம் இந்த ரகசிய ஆயுதங்கள் பத்தின பயம், இன்னொரு பக்கம் சமீப காலமா உலகம் முழுக்க குறிப்பா பசிபிக் பெருங்கடல்ல சுனாமி எச்சரிக்கைகள் அதிகமாகிட்டே வரதை நாம கவனிச்சிருக்கோமா? உதாரணத்துக்கு சமீப வருஷங்கள்ல அலாஸ்கா, கலிபோர்னியா மாதிரி இடங்கள்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகி சுனாமி எச்சரிக்கைகளுக்கு வழிவகுத்துச்சு. இந்த நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் சோசியல் மீடியால ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரவ ஆரம்பிக்குது. இது இயற்கையா நடந்த நிலநடுக்கமா இல்ல ஏதாவது வல்லரசு நாடு ரகசியமா நடத்துற ஆயுத சோதனையா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. குறிப்பா 2004 இந்திய பெருங்கடல்ல லட்சமா உயிர்களை பழிவாங்கின சுனாமி கடலுக்கு அடியில வெடிக்கப்பட்ட அணு ஆயுதத்தால வேணும்னே ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஒரு எகிப்திய பத்திரிகை குற்றம் சாட்டுச்சு. இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. இது கூடவே விஞ்ஞானிகள் இதை முழுசா மறுக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறத இது காட்டுது. இங்க நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இப்போ நடக்கிற பெரும்பாலான நிலநடுக்கங்களுக்கு தெளிவான புவியியல் காரணங்கள் இருக்கு. பூமி தட்டுகள் நகர்றது இயற்கையான நிகழ்வு. ஆனா ப்ராஜெக்ட் சீல் மாதிரி திட்டங்கள் ஒரு காலத்துல ரகசியமா நடந்ததாலையும் ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் இன்னைக்கு செயற்கை சுனாமி ஆயுதங்களை உருவாக்குறதாலையும் மக்கள் ஒவ்வொரு இயற்கை பேரிடரையும் சந்தேக கண்ணோட பாக்குறதுல ஆச்சரியம் இல்ல. இந்த பயம், இந்த சந்தேகம் ப்ராஜெக்ட் சீல் நமக்கு விட்டுட்டு போன ஒரு பெரிய
மிகப்பெரிய மனரீதியான தாக்கம்னு தான் நம்ம சொல்லணும். செயற்கை சுனாமி குண்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இயற்கையே நமக்காக ஒரு மிகப்பெரிய சுனாமி பாம் வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட பெயர் தான் காஸ்கேடியா சப்டெக்சன் ஜோன். இது அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில வடக்கு கலிபோர்னியாவில் இருந்து கனடா வரைக்கும் சுமார் 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்கிற ஒரு பெரிய புவியியல் பிளவு. கடைசியா இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜனவரி 26, 1700ஆம் ஆண்டு. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில் எப்போ வேணும்னாலும் ரிக்டர் அளவுல 9 தாண்ட ஒரு மெகா நிலநடுக்கம் ஏற்படலாம். அப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டா அதோட விளைவுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க. முதலாவதா, நிலநடுக்கம் சில நிமிஷங்களுக்கு நீடிக்கும். இரண்டாவதா, அமெரிக்காவோட பசிபிக் வடமேற்கு கடற்கரை திடீர்னு கடலுக்குள்ள சரியும். மூணாவதா, மிக பயங்கரமா இந்த நிலநடுக்கம் ஒரு மெகா சுனாமியை உருவாக்கும். இந்த சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்ட வெறும் 15 இருந்து 20 நிமிஷத்துல கடற்கரையை தாக்கும்னு சொல்லப்படுது. அலைகளோட உயரம் சாதாரணமா 30 இருந்து 100 அடி வரைக்கும் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. இது மனுஷன் உருவாக்குற எந்த சுனாமி குண்டை விடவும் பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது. அமெரிக்காவோட அவசர கால மேலாண்மை அமைப்பு, அதாவது FEMA வெளியிட்ட ஒரு அறிக்கையில இன்டர்ஸ்டேட் 5 நெடுஞ்சாலைக்கு மேற்கே இருக்கிற எல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. இது சியாட்டில், போர்ட்லாந்து போன்ற பெரிய நகரங்களையும் பாதிக்கும். ஆக நாம உருவாக்குற ஆயுதங்களை கண்டு பயப்படுற அதே நேரத்துல இயற்கையோட சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு கணிக்க முடியாதுன்னு நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். காஸ்கேடியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்ல, இது எப்ப நடக்குங்கிறது மட்டும்தான் கேள்வி. இதுதான் இயற்கையோட உண்மையான சுனாமி பாம். சரி, இப்போ நம்ம ஆரம்ப கேள்விக்கே வருவோம். அமெரிக்காவோட சுனாமி பாம்ங்கிறது என்ன? ஆதாரங்களோட அடிப்படையில பார்த்தா ப்ராஜெக்ட் சீல் அப்படிங்கிறது 2ஆம் உலக போர்ல நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் சேர்ந்து ரகசியமா நடத்தின ஒரு உண்மையான ஆயுத திட்டம் தான். ஆனா அணுகுண்டு வந்ததாலையும் அதிக செலவு, நம்பகத்தன்மை இல்லாததாலையும் அது பாதியிலேயே கைவிடப்பட்ட ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டம். அவங்க சோதனைகள் செஞ்சு சின்ன அலைகளை உருவாக்குனது உண்மைதான். ஆனா ஒரு நகரத்தையே அழிக்கிற ராட்சத சுனாமியை அவங்களால உருவாக்க முடியாது. அதனால அமெரிக்கா ஒரு பட்டனை அழுத்தி ஒரு நகரத்தையே மூழ்கடிக்கிற ஆயுதத்தை வச்சிருந்தது அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து. ஆனா கதை இதோட முடியல. இந்த திட்டத்தோட அடிப்படை ஐடியா இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. ரஷ்யாவோட பொசைடன், வடகொரியாவோட ஹெயில் போன்ற நவீன ஆயுதங்கள் அணுசக்தியை பயன்படுத்தி செயற்கை சுனாமி உருவாக்குற கொடூரமான சாத்தியத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துது. இது மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்துறது போர்க்கால சட்டங்களுக்கு எதிரானதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சமீபத்திய நிலநடுக்கங்களுக்கும் இந்த ரகசிய ஆயுதங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அது எல்லாமே புவியியல் காரணங்களால ஏற்படுறதுதான் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கருத்து. இருந்தாலும் ப்ராஜெக்ட் சீல் மாதிரி ஒரு திட்டம் ரகசியமா உருவாக்கப்பட்டு பல வருஷங்களா மறைக்கப்பட்ட மாதிரியே இன்னைக்கும் நமக்கு தெரியாம பல ரகசிய ஆயுத சோதனைகள் எங்கேயோ நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை நம்மளால ஒதுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம 2ஆம் உலக போரோட 2 ரகசியங்கள்ல ஒன்னான சுனாமி பாம் பத்தி ஷாக்கிங்கான தகவல்களை ஆதாரத்தோட பார்த்தோம். ஒரு சின்ன யோசனை எப்படி பேரழிவு ஆயுதமா மாற முயற்சி செஞ்சது, அது ஏன் கைவிடப்பட்டது, அதோட சாம்பல்ல இருந்து எப்படி புது மற்றும் இன்னும் கொடூரமான ஆயுதங்கள் இன்னைக்கு உருவாகுதுன்னு பார்த்தோம். அதே நேரத்துல இயற்கையோட உண்மையான அச்சுறுத்தலான காஸ்கேடியா மெகா சுனாமி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த சுனாமி பாம்ங்கிறது வெறும் வரலாற்றுல புதைக்கப்பட்ட கட்டுக்கதையா, இல்ல இன்னைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ரகசியமா நம்ம பயமுறுத்திட்டு இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட உண்மையா? ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் உருவாக்குற நவீன சுனாமி ஆயுதங்களால உலகத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும்? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.